நமோ புத்தாய. கர்மத்தினை பற்றி ஒரு கிளிப் நான் இதற்கு முதலில் செய்து இருக்கிறேன். அதில் இரண்டாவது பாகம்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் கர்மத்தை பற்றி அந்த கிளிப்னூடாக நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கம்ம சூத்திர போதனை பற்றி அங்கே புத்த பகவான் மொழிந்தார், சக்கும் பிக்கவே புராணம் கம்மா அபிசங்கதங் அபிசஞ்சேதைதங். அதாவது இந்த கண் புராண கர்மம் விசேடமாக செய்யப்பட்டது, விசேடமாக சிந்தித்து செய்யப்பட்டது. அதே போல் அனுபவித்து அனுபவித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் இந்த 6 வகையான புலன்களும் புராண கர்மங்கள் இவை விசேடமாக செய்யப்பட்டது, விசேடமாக சிந்தித்து செய்யப்பட்டது. வேதனை அந்த டப்பங், அதாவது அனுபவித்து அனுபவித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த 6 வகையான புலங்கள் எங்களுக்கு கிடைத்து இருப்பது முதல் ஜென்மங்களில் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப. அதே போல் நான் அதை விவரித்து உங்களுக்கு கூறினேன். அவற்றினை பற்றி சொல்ல போக மாட்டேன். இன்னும் ஒரு விஷயத்தினை பற்றி நான் சொன்னால், முதல் ஜென்மங்களில் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப கிடைத்திருக்கும் இந்த 6 வகையான புலன்கள் மூலம் நாங்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு பட்டு இன்னும் கர்மங்கள் சேகரித்து கொள்வோம். அதாவது கண்களினால் உருவங்களை கண்டு சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு வேலைகளை செய்வோம், கர்மங்கள் சேகரித்து கொள்வோம். காதுகளினால் சப்தத்தை கேட்டு அதன் மூலம் உருவாகும் சிந்தனையின் மூலம் வேலைகளை செய்வோம், செயல்பாடு செய்வோம். அப்போது கர்மம் சேர்கிறது. அதே போல தான் 6 வகையான புலன்கள் மூலம் உருவாகும் சிந்தனை மூலம் செயல் செய்து கர்மங்கள் தான் சேகரித்து கொள்வோம். அப்படியான கர்மங்கள் இருக்குது. சிலர் இருக்கிறாங்க இந்த உலகில் உயிரினங்களுக்கு தீமை செய்து இருக்கிறாங்க, அடித்து இருக்கிறாங்க. அப்படியான தீங்கு செய்து கொண்டு இருக்கின்றவர்கள். அந்த கர்மங்கள் சில நேரம் ஒளிந்து செய்து இருக்கலாம். ஆனால் காட்சி தரும் ஒரு நாள் வரும். காட்சி தரும் போது என்ன நடக்கும்? அதுதான் அவர் நோய் நொடிகள் அதிகமான ஒருவராகத்தான் பிறக்கிறார். பாருங்க. அதே போல் சிலர் இருக்கிறாங்க, பிராணிகளை கொல்வார்கள். அதன் விளைவுகள் தான் மரணத்துக்கு பிறகு அவருக்கு கிடைக்கும் 6 வகையான புலங்கள் சில நேரம் ஒரு நரகவாசியாகத்தான், சில நேரம் ஒரு மிருகமாக, சில நேரம் ஒரு பேயாக. அப்படி இல்லாமல் மனித உலகத்துக்கு வந்தால் அவர் குறைந்த ஆயு அனுபவித்து மரணம் அடைவார். அதாவது அகால மரணம் கிடைக்க இதுதான் காரணம். பாருங்க, இந்த 6 வகையான புலங்கள் எங்களுக்கு கிடைத்து இருக்கும் போது இவற்றினை பாவித்து செய்யும் கர்மங்களுக்கு ஏற்பதான் எங்களுடைய எதிர் வாழ்க்கை தீர்மானிக்கும். சிலர் இருக்கிறாங்க, கோபம் கொள்வார்கள். மனது மூலம் கோபம் கொள்ளும் போது சில நேரம் முகம் மூலம் அது வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அது வெளிப்படும். இவருக்கு அந்த கர்மம் மூலம் நரகத்துக்கு போகலாம். இல்லாமல் மனித உலகத்துக்கு வந்தால் அவருக்கு கிடைக்கும் உடல் அசிங்கமான உடல். பாருங்க, செய்த கர்மங்களுக்கு ஏற்பதான் இந்த உடலும் உருவாகிறது. சரியா? அதே போல் சிலர் இருக்கிறாங்க, கௌரவம் அளிக்க வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அதே போல் வணங்க வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அப்படியானவர்களுக்கு கௌரவம் அளிக்க மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அவங்க அகம்பாவத்துடன் இருக்கிறாங்க. அகந்தை தான் அதிகமாக, ஈகோ இருக்கின்றவர்கள். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த கர்மம் மூலம் நரகத்தில் பிறக்கலாம். அப்படி பிறக்காமல் மனித உலகத்துக்கு வந்தால் அந்த கௌரவம் கிடைக்காது. சரியா? வணங்குதல் கிடைக்காத குடும்பங்களில் தான் பிறக்கிறாங்க. அதுதான் கீழ் குலங்கள் எனப்படும் குலங்களில் தான் அவங்க பிறக்கிறாங்க. அதனால இந்த கர்மங்கள் அவங்க எப்படி செய்தாலும், அது ரகசியமாக செய்தாலும் வெளிப்படையாக செய்தாலும் அது காட்சி தரும், வெளிப்படும் ஒரு நாள் வரும். அதே போல் சிலர் இருக்கிறாங்க,
கோபம் கொள்ளாமல் மிகவும் அன்புடன் வாழும் மக்கள். அதுவும் காட்சி தரும் ஒரு நாள் வரும். அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறக்கும் போது மிகவும் அழகானவர்கள். அதே போல் தானம் அளிக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. அது அந்த கர்மம் காட்சி தரும் நாள் வரும்போது அடுத்த ஜென்மத்தில் மிகவும் செல்வாந்தராக பிறக்கிறார் பாருங்க. அதே போல் சிலர் இருக்கிறாங்க, அவங்க பிராணிகளை கொல்லாமல் இருக்கிறாங்க. அது வெளிப்படும் அடுத்த ஜென்மத்தில். அதுதான் அவர் பிறந்த பிறகு மனித உலகில் நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. பிராணிகளுக்கு இம்சனை செய்யாமல் இருக்கிறாங்க சிலர். மரணத்துக்கு பிறகு மனிதனாக பிறக்கும் போது அவருடைய உடல் நோய் நொடிகள் குறைந்த உடல், மிகவும் சுகமாக வாழக்கூடிய ஒரு ஆரோக்கிய தன்மை அவருக்கு கிடைக்கிறது. செய்த கர்மங்களுக்கு ஏற்ப கிடைக்கும் விளைவுகள் பாருங்க. அதே போல் சிலர் இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நல்ல இல்லை. குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லை. அதனாலே குடும்ப வாழ்க்கை மூலம் கிடைக்கும் சுகமும் அவருக்கு இல்லை. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் தான் இருக்கிறது பாருங்க. என்ன காரணம்? சில நேரம் இந்த வாழ்க்கையில் அதிகமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் அடுத்த ஜென்மத்தில் நரகத்துக்கு போய் அங்கே பிறக்காமல் மனித உலகத்துக்கு வந்தால் இப்படித்தான் நடக்கும். குடும்ப வாழ்க்கை நல்ல இல்லை. அதே போல் பகைவாளிகள் அதிகமாக உருவாகுவார்கள், அவருக்கு ஏற்படுவார்கள். அதனாலேயே இந்த விபச்சாரம் செய்யக்கூடாது. இது ரகசியமாக செய்தாலும் அந்த விளைவுகள் வெளிப்படும். காட்சி தரும் ஒரு நாள் வரும். அப்போது அவருக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அதே போல் சிலர் இருக்கிறாங்க, இந்த ஞானம் உள்ளவர்களுக்கு இல்லாவிட்டால் குணமுள்ளவர்களுக்கு, ஆரிய சங்கத்தினருக்கு, சீலம் உள்ளவர்களுக்கு, ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு, அதே போல் புத்த பகவானுக்கு அப்படியான உயர்ந்த குணங்களை கொண்டவர்களுக்கு ஏசுவார்கள், நிந்தனை செய்வார்கள். அவற்றை எப்படி செய்தாலும் அது அந்த கர்மங்கள் காட்சி தரும் போது அவங்க நரகவாசிகளாக பிறக்கிறாங்க. இல்லாவிட்டால் அவங்க மனித உலகத்துக்கு வந்தாலும் மனித உலகத்தில் கடும் துக்கங்களை அனுபவிக்கிறாங்க. சில நேரம் அவங்க முதலில் நரகத்துக்கு சென்றுவிட்டு அங்கே மிகவும் சுமையான விளைவுகளை அனுபவித்து விட்டு, கர்மங்களை அனுபவித்து விட்டு, அவற்றை முடிந்த பிறகு திரும்பி மனித உலகத்துக்கு வந்தாலும் அந்த கர்ம பயன்களில், அந்த கர்ம விளைவுகளில் மிஞ்சிய விளைவுகள் இருந்தால் அவருக்கு சில நேரம் நூற்றுக்கணக்கான வருடங்களில் இல்லாவிட்டால் நூற்றுக்கணக்கான தடவைகளில் மனிதர்களாக பிறக்கும் போது அப்படியான சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். சரியா? அதனாலேயே இந்த கர்மங்கள் சேர்க்கும் போது அவற்றினை பற்றி கவனிக்க வேண்டும். இது நல்லமா? ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு முதலிலே நாங்கள் சிந்திக்க வேணும். இதை செய்யும் போது இது எனக்கு நல்லமா, ஏனையவர்களுக்கு நல்லமா, எனக்கும் ஏனையவர்களுக்கும் நல்ல விஷயமா இது? அதே போல் அறிவாளிகள், ஞானமுள்ளவர்கள் இதற்கு புகழ்ந்து பேசுவார்களா? இதில் பிழை இல்லையா? இது நல்லமா? அப்படி இருந்தால், நன்றாக இருந்தால், பிழை இல்லாமல் இருந்தால் அப்படியான கர்மங்கள் தான் செய்ய வேண்டும். அதே போல் சிந்திக்க வேண்டும். இதனை செய்தால், இல்லாவிட்டால் இதனை சொன்னால், இதனை சிந்தித்தால் அது எனக்கு கெட்டது என்றால், அடுத்தவருக்கு கெட்டது என்றால், ரெண்டு பக்கங்களுக்கும் கெட்டது என்றால், அதே போல் ஞானமுள்ளவர் அப்படியான வேலைகளுக்கு ஏசுவார்களாயின், அதில் பிழைகள் இருக்குமாயின் அப்படியான கர்மங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. அப்படியான கர்மங்கள் தான் பாவ கர்மங்கள். அந்த பாவ கர்மங்களில் விளைவுகளும் பாவமுள்ள விளைவுகள், துக்கம் நிறைந்த விளைவுகள். முதலில் சொன்ன கர்மங்கள் தான் புண்ணிய கர்மங்கள். அந்த கர்மங்கள் தான் சுகம் நிறைந்த கர்மங்கள். சுக விளைவுகள், சுகமுள்ள பெருப்பேறுகள் தான் கிடைக்கிறது. சொர்க்கத்தில் பிறப்பு தான் கிடைக்கிறது. அதனாலேயே நாங்கள் ஏதாவது செய்ய போகும் போதும் இப்படி சிந்திக்க வேண்டும். ஏதாவது சொல்ல போகும் போதும் இப்படி சிந்திக்க வேண்டும்.
அதே போல் ஏதாவது சிந்திக்கும் போதும் இப்படி சிந்தித்து தான் அவற்றினை சிந்திக்க வேண்டும். அதனால் இந்த விஷயமும் உங்களுடைய கர்மத்தினை பற்றி அறிவு வளர்வதற்கு உதவியாக இருக்கட்டும். நமோ புத்தாய.